வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். திடீர் முடிவுகளால உங்களுக்குள்ள ஏற்பட்ட இழப்புகள் என்ன தெரியுமா? நீங்க எப்போதுமே திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பல நேரங்கள்ல யோசனை இல்லாம திடீர்னு வந்தவையாகத்தாங்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இதுவரைக்கும் நீங்க நல்ல நிலைமைக்கு போனதுக்கும் காரணம் அதுவாகத்தான் இருக்கும். அதே மாதிரி கெட்ட ஒரு நிலைமைக்கு போனதுக்கு காரணமும் அதுவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட முடிவுகளைத்தான் நீங்க இதுவரைக்கும் எடுத்துக்கொண்டும் வந்தீங்க. அந்த ஒரே ஒரு நிமிடத்துல ஒரு உணர்ச்சியானது உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த உணர்ச்சியால மத்தவங்க இந்த ஒரு வேலையை பண்ணிட்டாங்க, நம்மளும் இந்த ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன முடிவுகளாக எடுத்துக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா வர வர உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய முடிவுகளை நீங்க ஒரே ஒரு நிமிடத்துல யோசித்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் சில நாட்கள்ல நீங்க யோசிக்க கூட மாட்டீங்க. இந்த ஒரு முடிவு எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரிடமும் நீங்க ஆரம்பத்துல கூறி விடுவீங்க. ஆனா பிற்காலத்துல அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்படும், உங்களுக்கும் ஏற்படும். நீங்க அவசர அவசரமாக பண்ணி வைத்த கல்யாணம் கூட பிற்காலத்துல அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க கூறுங்க. ஒரு நிமிடத்துல உங்களுக்குன்னு ஏற்படக்கூடிய உணர்ச்சி, உங்களுடைய கோபம், ஒரு நிமிடத்துல வரக்கூடிய கோபம், உங்களுடைய அவசரம், இது எல்லாமே சேர்ந்து தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய இழப்புகளை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். ஒரு நிமிடத்துல உங்களுக்குன்னு ஒரு செகண்ட்ல ஒரு கோபம் வந்திருக்கும், ஒரு உணர்ச்சி வந்திருக்கும். யார் மீதாவது ஏதாவது ஒரு கோபத்தினால நீங்க ஏதாவது ஒரு அவசரமான முடிவுகளை எடுத்துருவீங்க. அப்படி அந்த அவசரமான முடிவுகள் உங்களுக்கும் இழப்பாக இருக்கும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இழப்பாக இருக்கும், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இழப்பை ஏற்படுத்தி இதனால எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அத்தனையோ நபர்களை நீங்க இழக்கவும் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்குங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கூட நீங்க இழந்திருப்பீங்க. அதை நெருங்கிய ஒரு உறவை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க இழந்திருப்பீங்க. நெருங்கிய ஒரு உறவையும் நீங்க இழந்திருப்பீங்க. இல்ல அப்படின்னா ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை கூட நீங்க இழந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். அந்த ஒரு வாழ்க்கையை கூட நீங்க அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளால இழந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்போ முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்க. இந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கும். அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய அவசரம். வெளியில் நீங்க சாதாரணமாக நடந்து கொண்டாலுமே உள்ளுக்குள்ள அந்த ஒரு நாளில் நான் அப்படி முடிவு எடுத்திருக்க கூடாது என்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் நீங்க அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டீங்க. வெளியே காட்டி கொண்டா மற்றவங்க நீங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. திடீர் முடிவால உங்களுக்குன்னு ஏற்பட்ட 5 விதமான பிரச்சனைகளானது வந்திருக்கும். ஒரு நாள் நீங்க கோவத்துல வேலையை விட்டு வெளியேறி இருப்பீங்க. ஆனா அது உங்க கூட வேலை பார்க்குற நபர்களுக்கும், உங்க மேல் அதிகாரிகளாக இருப்பவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். இதனால எனக்கு இந்த வேலையே வேண்டாம். இப்படிப்பட்ட வேலையை நான் பார்த்துதான் நான் உயிர் வாழணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்க பேச்சு, சவால்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. பின்னர் புதிய வேலை கிடைக்காம நீங்க நெருக்கடியில சிக்கியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வேலையை நீங்க விடும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஒரு மன நிம்மதி கூட உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனா அப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். போக போக உங்களுடைய வாழ்க்கையில வேலை இல்லாம இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்திலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுவது, மற்ற சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கூறுவது, உறவினர்கள் அசிங்கப்படுத்துவது, இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய மனமானது ஏன் நம்ம அந்த ஒரு வேலையை விட்டு வந்தோம், அந்த ஒரு நிமிடம் நம்ம அமைதியாக இருந்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நம்மளை எங்கேயோ கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இரண்டாவதா இருப்பது, ஒரு நண்பருடன் நீங்க சண்டை போட்டதால பல வருட நட்பு ஒரு நாளில் உங்களுக்கு முடிந்திருக்கும். அதனை நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவீங்க. அதனால இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன காயங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். மூணாவதா இருப்பது, காதல்ல ஒரு தவறான ஒரு சந்தேகத்தை நீங்க வைத்ததால நல்ல உறவு கூட நீங்க இழந்திருப்பீங்க. காதல் நீங்க பண்ணி கொண்டிருப்பீங்க. மூணாவது நபர் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க உங்களுடைய காதலனிடமோ காதலியிடமோ ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பாங்க. உடனே யாராவது ஒருவர் சந்தேகித்து தேவையில்லாத வார்த்தைகளை முதல்ல விட்டிருப்பீங்க நீங்க. அதனால அந்த ஒரு உறவு அப்படியே முடிந்திருக்கும். ஆனா நீங்க திரும்பி போய் ஒரு மன்னிப்பு நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு உறவு உங்களுக்கு திரும்ப வந்திருக்கும். ஆனா மன்னிப்பு கேட்டா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க மன்னிப்பு கேட்காம இருந்திருப்பீங்க. அதனால உங்களுடைய காதல் உறவுல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமா உருவாகி இருக்கும். அதனை நினைத்து நீங்க ஆரம்பத்துல வருத்தப்பட மாட்டீங்க. ஆனா இப்போ நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு உறவு என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை. எத்தனையோ உறவுகளை நான் பார்த்துட்டேன். அவங்களால என்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு இன்னமும் நீங்க வருந்தி கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். நான்காவதாக இருப்பது, உங்களுடைய ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு தொழிலாக கூட இருக்கலாம். ஆனா அது உங்களுக்குரியதாக இருக்கலாம். இல்லைன்னா ஒரு வாய்ப்பு கூட உங்களை தேடி வந்திருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க அவசரமாக நிராகரித்திருப்பீங்க.
பின்னர் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக மாறி இருக்கும் என்பதை நீங்க பார்த்து வருந்தி கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் உறவுகளாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், வாய்ப்புகளாக இருக்கட்டும், அனைத்தையுமே நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆரம்பத்துல அது உங்களுக்கு நல்லா இருந்தாலும் பிற்காலத்துல அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மட்டுமே இருக்குங்க. 5வதா இருப்பது, குடும்பத்துல ஒரு வார்த்தைக்கு நீங்க பதில் சொல்லி நீண்ட நாள் பேசாம இருந்த ஒரு நிலைமை கூட உண்டாகி இருக்கும். நீங்க பேசாம இருந்தனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அதுவும் உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாது, பிற்காலத்துல புரியும். அந்த ஒரு உறவு இருக்கும் பொழுது நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா அது உங்களுடைய பெற்றோரை மதிப்புண்டு தான் சொல்லுகிறேன். அந்த உறவு நம்ம இருக்கும்போதே பேசியிருந்தோம் அப்படின்னா அவங்களால நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து வருந்திக் கொள்வீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய கோபத்தால தள்ளி போன உறவுகள் யார் யார் தெரியுமா? உங்களுடைய கோபம் உங்களுக்கு அதிகமா வரும். அதுவும் அவசரமான கோபங்களாக இருக்கும். அதனால நீங்க அந்த ஒரு நேரத்துல ஏதாவது ஒண்ணு என்ன பேசுறேன்னு தெரியாம பேசியிருப்பீங்க. அப்படி நீங்க பேசிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? உங்களுடைய அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நெருங்கிய நண்பர்கள், காதலி, காதலன், சகோதரன், சகோதரி, இவர்கள் எல்லோரிடமும் ஒரு கட்டத்துல தூரமாக போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய கோபம் கடுமையான ஒரு வார்த்தைகள். கோபம் வரும்போது நீங்க கடுமையான வார்த்தைகளால பேசியிருப்பீங்க. ஒரு திடீரென்று ஒரு பதில நீங்க அவங்க நினைத்து பார்க்காத மாதிரி கொடுத்திருப்பீங்க. இதனால அந்த உறவுகள் அனைவருமே விலக சென்று இருப்பாங்க உங்களை விட்டு. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் மாறப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய அதிபதியினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்க தொடங்கும். இந்த ஒரு நேரத்துல சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, இவர்களின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இவர்களின் அனுகூலம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாற ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த வேலைகள் திடீரென்று உங்களுக்கு ஒப்புதல் பெற ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் இழுபறியாகவே சில வேலைகள் உங்களுக்குன்னு இருந்திருக்கும். அப்படி இழுபறியாகவே போய்கொண்டிருந்த சில வேலைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த ஒரு நேரத்திலாவது நீங்க இந்த ஒரு வேலையை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்கும். அடுத்து, ஒரு பழைய உறவு மீண்டும் நல்ல முறையில உங்களுக்கு தேடி வருவாங்க. அவங்க கூட நீங்க சேர்ந்து வேலை பார்க்கலாம். அவங்களுக்குன்னு ஏதாவது தொழிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைகளோ இருக்கும். அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த பழைய உறவை உங்களை தேடி வரும் பொழுது அவங்களிடம் நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா அவங்க உயர்த்துவதற்கான சில வழிகளை எடுத்து காமிப்பாங்க. அதை நீங்க பின்பற்றி பாருங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமா ஏற்படும். அடுத்ததா இருப்பது, நீங்க தொடங்கக்கூடிய ஒரே ஒரு புதிய முயற்சி எதிர்பாராத ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஆனா நீங்க தொடங்கும் போது உங்கள் மீது நீங்க நம்பிக்கை இல்லாம தான் தொடங்கியிருப்பீங்க. ஆனா நீங்க தொடங்கியது உங்களுடைய அதிபதியால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்கங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரங்கள் 3 நல்ல ஒரு விஷயங்களா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். திடீரென்று பண வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கூட உங்களை தேடி வரலாம். எனவே இனிமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்தது அப்படின்னா உடனே நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்தோடனே அந்த ஒரு வேலையை விட்டு நல்ல ஒரு வேலைக்கு போவாங்க. வேலையே இல்லாம நல்ல வேலை வரும்னு காத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல தான் நீங்க அமர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமான ஒருவரின் ஆதரவு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்கும். அந்த ஆதரவால் ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்குங்க. ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சாதாரண ஒரு நாள் போல உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும். அந்த ஒரு நாளில் நீங்க ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு வெற்றியின் ஒரு முதல் படியாக இருக்கும். ஆனா அது உங்களுக்கே தெரியாதுங்க. இதனால நம்முடைய வெற்றிக்கான ஒரு முதல் படியா இருக்குமா, இதனால இவ்வளவு நன்மைகள் ஏற்படுமா என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. ஆனா அதனை நினைத்து நீங்க பிற்காலத்துல மிகவும் சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. மறைந்த திறமை உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்க அறியாத ஒரு திறமை கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஒரு திறமை உங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையோட பாதையை மாற்றம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. சமூகத்துல ஒரு மதிப்பும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாற ஆரம்பிக்கும். இனிமே மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு பெரிய வாய்ப்பு கூட உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக மாறுங்க. சிறிய சாதனைகள் கூட நீங்க நிச்சயமாக பண்ணுவீங்க. இதனால பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு புகழும் மரியாதையும் உங்களை தேடி வருங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன சாதனைகள் கூட பெரிய ஒரு கவனத்தை இருக்கும். சமூக வலைத்தளங்கள்ல உங்களுடைய திறமையும் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். மக்கள் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க.
பயங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைய தொடங்கும். எதிரிகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. இதுவரைக்கும் உங்களை தடுத்து நிறுத்திய பயம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போய்விடும். உங்களுடைய மனமானது தைரியமாக மாற ஆரம்பிக்கும். உங்களை தடுக்க முயற்சி செஞ்சவங்க கூட தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. விலகி அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுப்பாங்க. எனவே கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை சோதனைகளால் நிரம்பி இருந்தாலும் இனிமே அது ஒரு சாதனைகளாக நிரம்ப போகிறது. அதனை மட்டும் நீங்க எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழக்காமல் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்க எடுக்க தவறான முடிவுகள் எல்லாம் ஒரு பாடமாக மாறி இனி சரியான பாதையை உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக போய்விடும். உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு பாதையை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். அதற்கு நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கான சில செயல்களை நீங்க செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.